ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய கவர்மெண்ட் லேப்டாப் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தந்திருக்காங்க. அதனுடைய ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் இந்த லேப்டாப்பில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, ஓகேங்களா? இதுதான் இந்த ஃபால்ட்டை எப்படி ரெடி பண்ணலாம், பயாஸில் ஃபால்ட் இருக்குது. நான் இன்றைக்கி தான் லேப்டாப் வாங்கிட்டு வந்தேன், அந்த இதில் ஃபால்ட் இருக்குது, ஓகேங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இதில் ஏசரில் 2025 to 2026, ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்குது. இதில் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஓகே, ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக பயாஸ்குள்ளே போயிடுச்சு, ஓகேங்களா? இதில் நம்ம என்ன ஃபால்ட் அப்படிங்கும்போது என்ன வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெயினில் பார்த்தோம் அப்படின்னா, கீழே அப்படியே வந்தோம் அப்படின்னா நம்முடைய NVMe டிவைஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? NVMe டிவைஸ், ஓகேங்களா? அந்த டிவைஸில் அதுதான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா SSD, ஓகேங்களா? அந்த SSDயில் ஆக்சுவலாக வந்து நான் லேப்டாப் மதியம் வாங்கிட்டு நான் ஆன் பண்ணி பார்க்கும்போது யூடியூப்பில் போயிட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். சடனாக எரர்னு சொல்லி ரீஸ்டார்ட் ஆச்சு, ஓகேங்களா? இதுதான் நடந்தது. ரீஸ்டார்ட் ஆகும்போது திரும்ப ஆன் பண்ணும்போது பூட் மெனுக்குள்ளே இந்த ஆப்டியோ செட்டப், ஓகேங்களா? இந்த ஆப்டியோ செட்டப் AMI அந்த இதுக்குள்ளே போயிடுச்சு, ஓகேங்களா? அந்த இதுக்குள்ளே போனோடனே NVMe டிவைஸில் பார்த்துட்டோம் அப்படின்னா கண்ட்ரோலர் 0 காட்டுது. அதே மாதிரி சேம் ஜெனரிக் லோடர் அப்படிங்கும்போது NVMeயில் டிவைஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 0.0 GB, ஓகேங்களா? ஹார்ட் டிஸ்க் அதான் வந்து SSD, ஓகேங்களா? SSDயில் 0.0 GB காட்டுது, ஓகேங்களா? இதில் என்ன ஃபால்ட் அப்படிங்கும்போது SSDயோடைய ஃபால்ட் தான் இது, ஓகேங்களா? இதில் நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன ஃபால்ட், ஓகேங்களா? என்ன ஃபால்ட்டு அதே மாதிரி SSD வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு தாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு பார்க்கலாம், ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் லேப்டாப்பில் ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேங்களா? அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் இந்த லேப்டாப்பில் 5.1 ட்ராக் எப்படி எடுக்கலாம், அடுத்தடுத்து எடிட்டிங் இந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் உங்களுக்கு நான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிளியராக நான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோவில் இப்போ நான் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது ஆஃப் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட லேப்டாப் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது திருப்பி போட்டுடலாம், ஓகேங்களா? திருப்பி போட்டு நம்மளுடைய எல்லா ஸ்க்ரூவும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அன்ஸ்க்ரூ பண்ணணும், ஓகேங்களா? எல்லா ஸ்க்ரூவையுமே அன்ஸ்க்ரூ ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய SSD வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கழட்டி பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸ்க்ரூ எல்லாமே அன்ஸ்க்ரூ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பண்ணிவிட்டு, ஓகேங்களா? அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு பேக்கில் கேஸை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடலாம், ஓகேங்களா? இப்போது கழட்டியாச்சு, ஓகேங்களா? இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமூவ் பண்ணிடலாம், ஓகேங்களா? மேலே இருக்க கேஸு அப்படியே திருப்பி வச்சிடலாம், ஓகேங்களா? ஓகே, இதுதான் நம்மளுடைய கவர்மெண்ட் லேப்டாப். அதாவது வந்து இப்போது 2026 லேப்டாப் கொடுத்த லேப்டாப் இன்னர் பார்ட்ஸ் எல்லாமே இதுதான், ஓகேங்களா? இப்போது நம்மளுடைய SSD, ஓகேங்களா? இந்த SSD தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி வருது, ஓகேங்களா? பயாஸில் இதுதான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வருது. ஓகே, நம்மளுடைய கெப்பாசிட்டி ரீசார்ஜபிள் அயன் பேட்டரி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா 52 வாட்டு போட்டிருக்காங்க, 4500 mAh, ஓகேங்களா? இது ரொம்பவே அதிகம் கவர்மெண்ட் லேப்டாப்புக்கு. அதே மாதிரி மேட் இன் சைனா தான், சென்ஸ்வின் யூட்டிலிட்டி எனர்ஜி, ஓகேங்களா? அந்த பிராண்ட்லேருந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய பேட்ரி, ஓகேங்களா? பேட்ரி லைனு இந்த இடத்துல ஃபேன் இருக்குது, ஓகே? இந்த இடத்துல ஃபேன் இருக்குது, இந்த இடத்துல ப்ராசஸிங் லைன் எல்லாமே இந்த இடத்துல வந்துருக்கு, ஓகேங்களா? இதுதான் ப்ராசஸர். இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இது ரேம், ஓகேங்களா? ரேம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஹார்ட் டிஸ்க், ஓகேங்களா? SSD, ஓகே? SSD கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ என்ன வந்து பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்ரி லைனை பிடுங்கி விட்டுட்டு SSD வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கழட்டிட்டு நம்ம போட்டு பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இதுதான் இப்போது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்ரி லைனை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பிடுங்கி விட்டுறணும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பிடுங்கி விட்டுட்டு அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய SSD, ஓகேங்களா? SSDயுடைய இதை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அன்ஸ்க்ரூ பண்ணணும், ஓகேங்களா? அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நான் வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டினியூ பண்ணுறேன். இதில் நம்ம இப்போ ஃபால்ட் ஃபைண்டிங் கண்டுபிடிக்கிறது இந்த இடத்துல சிம்பு லைட்டாக தெரியுதுங்களா?
உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இதை ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளே தள்ளுறோம். உள்ளே தள்ளிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இதுதான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்முடைய எஸ்எஸ்டி. ஓகேங்களா, எஸ்எஸ்டி இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒட்டியிருக்காங்க. ஓகே, அதெல்லாம் நம்ம எடுக்க வேணாம். ஓகே, இப்போது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது வந்து ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே உள்ளே தள்ளிட்டு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஓகே, வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்எஸ்டிக்குள்ளே கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணிட்டு நம்மளுடைய இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே தள்ள போகிறோம். ஓகேங்களா, ஓகே, உள்ளே தள்ளனா உள்ளே இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஃபுல்லாகவே செம்பு எல்லாத்தையும் உள்ளே தள்ளிடணும். உள்ளே தள்ளிட்டு நம்ம இப்போ ஸ்க்ரூ பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செம்பு லைட்டாக தெரியுதுங்களா? ஓகே, இப்போது உள்ளே தள்ளி விட்டோம்னா தெரியாது. ஓகேங்களா, இதை நல்லா ஃபுல்லாக என்க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து போட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஓகே, டைட் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரி லைன் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த இடத்துல செக் பண்ணிங்கன்னா நல்லா தெரிஞ்சிடும், கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதை அப்படியே மேலே தூக்கி விட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு. ஓகே, இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். லேப் ஆன் ஆகுது. இப்போவும் அதே சேம் கம்ப்ளைண்ட். ஓகேங்களா, ஓகே, ஓகே, சேம் 00 அப்படி தான் காட்டுது எஸ்எஸ்டி. இதுதான் ப்ராப்ளம். ஓகேங்களா, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், 00 தான் காட்டுது. எஸ்எஸ்டி வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, புது லேப்டாப் இது, பட் ஆனால் எஸ்எஸ்டி கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. இது என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஹார்ட் டிஸ்க் கழட்டியாச்சு. லோகோ வருது. இப்போது பட்டன் கீழே அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா ஓகே, எம்எம்பி NVMe. ஓகேங்களா, புரியுதுங்களா? NVMeயில் டிவைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்டின்னு காட்டுது. ஓகேங்களா, அந்த இடத்துல இப்போ நம்ம வந்து எஸ்எஸ்டி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா 00 அந்த மாதிரி ஜிபி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா காட்டுது. ஓகேங்களா, எப்படின்னா எஸ்எஸ்டி தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த எஸ்எஸ்டி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, இதுதான் எஸ்எஸ்டியில் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஓகே, இது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து 2 to 3 டேஸில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுதான் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஓகே, நம்ம பார்த்ததில் இதுதான் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. அவங்களும் பார்த்துட்டு இதுதான் கம்ப்ளைண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்ம பார்த்துட்டு என்னென்னு சொல்லலாம். ஓகே, இப்போ அந்த செம்பு கூட தெரியாத மாதிரி லாக் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆன் பண்ணி பார்த்தாலும் அதே மாதிரி தான் காட்டுது. ஓகே, 0.0 ஜிபி தான் காட்டுது. எஸ்எஸ்டி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட். ஓகேங்களா, கன்ஃபார்மு எஸ்எஸ்டி கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. இதுக்கு எஸ்எஸ்டி தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எஸ்எஸ்டி தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட்டு. நம்ம கழட்டி எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல பாருங்கள் 0.0 ஜிபி காட்டுது. ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எஸ்எஸ்டி தான் கன்ஃபார்ம் கம்ப்ளைண்ட்டு. இந்த மாதிரி கவர்மெண்ட் லேப்டாப்பில் காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, ஏசர் லேப்டாப்பில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பின்னாடி நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கஸ்டமர் கேர் நம்பர்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரில் நம்ம காண்டாக்ட் பண்ணி நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க 3 நாளுக்குள்ளே வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத. அப்கமிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக தெரிவிக்கிறேன். அதேமாதிரி
வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபால்ட் உங்களுக்கு ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை லேப்டாப் இந்த மாதிரி ஃபால்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா முடிச்சிக்கலாம். அதேமாதிரி நான் உங்கள் தனுஷ் ரேடியோஸ். உங்களுக்கு 5.1, 2.1, 7.1 இந்த மாதிரி கஸ்டமைஸ்டான ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக தெரிவிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிச்சிக்கலாம்.